மிஸ்டர் லோக்கல் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிகழ்ச்சி அப்படி ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு தெரியல, இதுதான் வந்திருக்கோம், ஒரே ட்ரையா இருக்கு. பட் நிகழ்ச்சி அப்படி போகாம பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது, வைவா இருக்க போகுதுன்ற நம்பிக்கையில டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கான கேள்வி என்னன்றது தெரிஞ்சதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கிறது டவுட்டே கிடையாது. நீங்க ரொம்ப தூரம் போகணும்னு நினைச்ச பயணத்துல எந்த பயணம் நீங்க கண்டிப்பா போயே ஆகணும்னு இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஆசை இருக்கும், ஒரு பயணம் போகணும், இந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. அது என்ன டெஸ்டினேஷன் அப்படின்றது மேல இருக்கவன் தான் வழக்கமா சொல்லுவான். இந்த முறை நீங்க சொல்ல போறீங்க. ஸோ என்ன சொல்றீங்கன்னு பாப்போமே. ரொம்ப தூரம் ஏதாவது ஒரு பயணம் போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? எங்க போகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க? ரொம்ப தூரம் போகணும்ட்டாங்க. நீ போக நினைக்கிற இடம் எங்க? அப்படி ரொம்ப தூரம் பெருசாக ஒரு ஆசையும் இல்லை. நீங்க வீட்டாக்களுக்காக உழைச்சி ஒரு ஆசையை கண்டிப்பா மறந்துட்டீங்க. இப்ப யோசிச்சு சொல்லுங்க, ரொம்ப தூரம் எங்கேயாவது போகணும்னு சொன்னா எங்க போவீங்க? ரொம்ப தூரம் போகிறேன்னு சொன்னால் எங்கே தான் போகிறது? உங்களுக்கு தோணும்ல, இங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு, குடும்பத்தோடயோ தனியாவோ? நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவருக்கு ஒரு ரெண்டா எங்க போயிட்டு வர, அதுக்கு அண்ணாமலைக்கு போயிட்டு வந்து பார்த்தேன். ரொம்ப நன்றி. அவரு அண்ணாமலை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா ரொம்ப ஒரு கேப் ஒன்று எடுத்து யோசிச்சாரு பாத்தீங்களா? அந்த வயசுல குடும்பஸ்தருங்க எல்லாருமே யோசிக்கிற ஒரு இதுதான். எனக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும், குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அதெல்லாம் நான் மறந்துருப்பேன்பான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த நிலைமை நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா பார்த்து கவனம். என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? ලංකාවම තමයි ඉතින් කොහේ හරි යන්න. ලංකාව ඇරෙන්න ඉතින් වෙන හොඳ රටක් නේ. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, போகணும்னு ஆசை இருக்கு, ஒரு நல்ல இடத்துக்கு தான் போகணும், பட் இலங்கைக்குள்ள தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டுப்பற்று, தேசத்துக்கு பக்தி, மொழிக்கு பற்று. ஆனா ஜாதினா மட்டும் வெறி, செம்ம போங்கு. இவன் ஜாதிங்கிற பேர்ல மத்த ஜாதிக்காரங்கிட்ட என்ன நம்மள பிரிக்கிறான், அவன் நாடுங்கிற பேர்ல மத்த நாட்டுக்காரங்கிட்ட என்ன நம்மள பிரிக்கிறான். நான் இது சரின்னு சொல்லல, இது தப்புன்னா அதுவும் தப்பு இல்லை. போயிட்டு வந்திருக்கேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்குல்ல. சரி, நீங்கள் போயிட்டு வந்ததில் உங்களுக்கு அப்படி மறக்க முடியாத இடம் சொல்லுவீங்க? இல்லை, இங்கே எங்கட ஊர் தான், மாத்தலை தான். மாத்தலை அழகான ஊர். நீங்கள் மாத்தலையில் பிறந்தவர? சூப்பரையா, நன்றி நன்றி. இது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவருடைய சொந்த ஊரை அவரால் மறக்க முடியாது எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. பட் இருந்தாலும் கொஞ்சம் நடக்க வச்சுட்டாரு. ஆமா, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப தூரம் போகணும் ஆசைப்படுற விஷயம்னா வேர்ல்ட் பீஸ் போகணும். வேர்ல்ட் பீஸ் இங்கே பக்கத்தில் தானே. தூர பயணம் எங்கேயாவது? தூர பயணம் ஃபாரின் போவா. எந்த நாடு? சவுதி. சவுதி போகணும் ஆசைப்படி. எப்படி ஊர் சுற்றி பார்க்க இல்லாட்டி வேலைக்கா? ஊர் சுற்றி பார்க்க. ஊர் சுற்றி பார்க்க. ஓகே, கூடிய சீக்கிரம் இல்லைனாலும் கரெக்டான டைமில் நீங்கள் சவுதி போயிட்டு ஊரை சுற்றி பார்க்கணும்னு வாழ்த்துறேன். ஓகே. நீங்கள் என்ன நோட் பண்ணுவீங்க? ஆனால் எனக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயத்தை நோட் பண்ண மாட்டீங்க. தப்பாக யோசிக்கக்கூடாது. கோவில் பன்சலை எப்படி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? கடவுள் கூட பிரிவினையை விரும்புறது இல்லைங்க. நம்ம பசங்க தான் ஒவ்வொன்றிலையும் காரணம் பார்த்து பிரிவினைகளையா யோசிச்சுட்டு இருக்கிறது. பிரிவினை யோசிக்க வேண்டிய எந்த விஷயத்துலையும் யோசிக்கிறது கிடையாது. ஓ மை காட் கருப்புசாமி. ரொம்ப தூரம், அதாவது இங்கே இருந்த இந்தியாவுக்கும் போகணும் ஒரு ஆசை இருக்குது தான். சரி, ஆனாலும் நம்மளோட தாய் நகரமான யாழ்ப்பாணமும் போகணும். யாழ்ப்பாணம். ஓகே, நீங்கள் கடைசி எப்போ போனீங்க? நான் கனதடவை போயிருக்கேன். அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அது 2009 அந்த மாதிரி காலத்தில் யுத்தம் விடுவிச்ச டைமில் நான் வேன் ஹயர் பண்ணேன். அப்போ அந்த நேரத்தில் கனதடவை போயிருக்கேன். ஆனால் ஃபேமிலியோடு இன்னும் போக கிடைக்கல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை
கண்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி தாய்நாடான அங்கே இந்தியாவுக்கும் போய் வரணும்னு ஒரு ஆசை. நீங்க நிறைய தடவை போயிட்டு வந்த இடத்துக்கு திரும்ப 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 உங்களுக்கு போகணும்னு ஏன் தோணுது? அது தோணுதுன்னு சொன்னால் அது அங்கே போனால் அது ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு சொந்த ஒரு கனெக்ட் ஒன்று மாதிரி. அது அங்கே அந்த கோயில் வளங்கள் அப்படியான இதுகளை பார்க்குற நேரம் உண்மைக்குமே பெரிய ஒரு மன திருப்தி அப்படின்னு தான் சொல்லலாம். மன திருப்தி. ஸோ அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு ஒரு மன திருப்தி மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் மறுபடியும் நீங்கள் குடும்பமாக எல்லாரோட சேர்ந்து போகணும்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் கனதடவை போயிட்டு வந்திருக்கிறேன். அந்த இதில் தான் எங்களோட ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த இதை காட்டணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதை கட்டாயம் கூடி சீக்கிரம் செய்யும். சூப்பர் அங்கிள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. தூர பயணம் போகிறோன்னா இங்கே யாழ்ப்பாணம் அங்கே தான் போக ஆசைப்படுவாங்க. யாழ்ப்பாணம் நீங்கள் போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன். போன இடத்துக்கு மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் போகலாம். வேலை வாய்ப்பு. ஓகே, வேலை வாய்ப்புன்றதை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு, இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை, நான் கண்டிப்பாக இதில் போகணுன்னா எங்கே போகணும்? வேறு அங்கே தான் வேலைகள் தேடி தான் போவேன், சும்மா போவேன். சும்மா இல்லை, ஒரு பயணமா? பயணம் போனால் இந்தியாவுக்கு போகலாம். இந்தியாவுக்கு போகணும் ஆசை இருக்கு. ஓகே, ஏன் இந்தியா? இந்தியாவில் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் போயிட்டு பாருங்க, அவங்களாம் பார்த்து அப்படியே சுற்றி பார்த்து வரது. சூப்பர் அங்கிள், சூப்பர். ஸோ அவர் சொல்லியிருக்காரு இந்தியாவில் இருக்க எங்களுடைய சொந்தங்களை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்தியாவில் இருக்கிற நம்ம சொந்தங்களே சொந்தக்காரங்க கிடையாது, நம்ம நிகழ்ச்சி பார்க்குற சொந்தங்களே. ஸோ வந்து அதே மாதிரி நம்ம உறவு மாதிரி இவரோட உறவு அப்படி நீடிச்சிருக்குன்னு சொல்லி வாழ்த்துறோம். உங்க வீட்டு செல்ல புள்ள என்ன போல யாரும் இல்ல, உங்களை தான் எப்பவுமே நம்பிடுறேன். இலங்கையிலேவா இல்லாட்டி வெளிநாடுகள் இல்லையா? உங்க இஷ்டம். உங்க மனசுக்கு முதல்ல அப்படி இருக்குது கேள்வி கேட்டோன்னு ஞாபகம் வந்த இடம் எங்க? நான் இந்தியா போகணும். இந்தியா. ஓகே, ஏன் இந்தியா? இந்தியா தான் பார்க்கணும் பெஸ்ட்டு. சரி, இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? திருப்பதி போகணும். திருப்பதி. வை திருப்பதி போகணும், அவரை பார்க்கணும், கடவுளை பார்க்கறதுக்காக போகணும். அதோட ஃபுல் ரவுண்ட் அடித்து அந்த இந்தியாவே பார்க்கணும். உள்ள இந்தியாவே சுற்றி பார்க்கணும். பார்த்தீங்களா, நம்ம இலங்கை மக்கள் வந்து இந்தியாவை சரி, இந்தியா மாதிரி அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற மாதிரி எங்களுக்கு குறைச்சல் இல்லை அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அண்ணனும் சொல்லிட்டாரு, பார்த்துக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும் ரொம்ப தூரம்னு சொன்னால் மரணத்துக்கு போகிறது தான் ரொம்ப தூரம். ஏன் அப்படி? என்னத்தை தான் கண்ட வாழ்ந்து ரொம்ப தூரம்னா கடைசி அங்கே தானே, அதை விட அங்கே தூரம் இல்லையே. கடைசி அங்கதான். பட் எதுக்கு உங்களுக்கு மரணம்ன்றது டக்குனு தோணுச்சு? அதுதானே உண்மையானது. வேலை எல்லாமே போய்த்தானே, வாழ்றது அவ்வளவுமே போய். எதை உண்மைன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, ஓகே. இப்போ இது வந்து நம்மளுடைய அடுத்த இளைஞர் சமுதாயம் பார்க்கும். ஸோ அவங்களும் ஓகே, இவர் சொல்றது தான் சரி. மனித இனம்னு சொல்றதே ஒரு பாவப்பட்ட இனம், விளங்குச்சா? உண்மையாக சொல்ல போனால் பாவப்பட்ட என்ன ஒரு 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 சொல்ல போனால் சுதந்திரம்னு சொல்லி ஒன்று உருவாக்குனதே போய். எவனுக்கு சுதந்திரம் இருக்கு? எவனை கேட்டாலும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஒருத்தனாவது நிம்மதியாக இருக்கிறான்னு சொல்லி ஒருத்தன்ட காதில் கேளுங்க, இல்லை தானே? இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க, ஒருத்தன்ட பிரச்சனையை தேடத்தான் வந்துருக்கீங்க, ஏதோ ஒன்று தேடத்தான் வந்துருக்கீங்க. இல்லை நீங்கள் நிம்மதியாக இருந்துடலாம். ஏன்னா உண்மையான வார்த்தையாக பொய்யா? அதுதான் கண்டாரியோணும், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வாழ்ந்ததில் எதையுமே சரித்திரத்தில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் எழுதின ஒருத்தரும் இல்லை, அதை நம்புறவனும் ஒரு நிறைய பேர் பொய்யன்று தான் சொல்கிறோம். நாங்கள் கண்ணால் காண இல்லையா அப்படின்னு. இப்போ இந்த கோயிலை உருவாகினது நான் சொன்னால் உங்களுக்கு தெரிய போகுதா? நாங்கள் சின்ன காலத்தில் அந்த கோயில் இருந்தது வந்து ஒரு 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 ஒடுக்குப்புறமாக ஒரு சின்னதாக இருந்தது. இப்படி வளர்ச்சியானதுன்னு உங்களுக்கு தெரியா என்ன? இந்த கோயிலாக படுத்தேன். அப்போ அதால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், மனித இனம்ன்றது ஒரு பாவப்பட்ட இனம், அவ்வளோதான் உண்மையான வார்த்தை. யார் என்ன சொன்னாலும் நானும் நம்ப போகிறதில்ல. யார்கிட்ட நீங்கள் ரொம்ப தூரம் போகிற பயணம்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? இன்றைக்கி நான் கடவுளேன்னு ஒரு தொழிலுக்கு வந்திருக்கேன். தொழிலுக்கு வந்ததில் எங்கே ஆயிரம் கிடைக்கும்னு எனக்கே தெரியாது, தெரியுமா? நான் எப்படி சொல்கிறது? தூரம் போகிறேன்னு சொல்லி என்னென்னு சொல்கிறது? சும்மா பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறதா தொங்கலுக்கு மட்டும்? இயலாது. தொழிலுக்கு இறங்கினா சில நேரம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வேனில் ஒரு 1000 ஒன்று கிடைச்சின்னா போவோம், அது தூரம்னு சொல்லலாம். ஆட்டோவில் நான் என்னென்னு சொல்கிறது? நன்றி அண்ணா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை தான். சிரிச்சிட்டு பிறந்ததே ஒரு உண்மையான பிரச்சனை.
பொய்யானா உண்மையா? மனுஷனாக பிறந்ததே ஒரு உண்மையான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் வாழ்கிறதே ரொம்ப பிரச்சனை. அதுலேயும் நீங்கள் கேட்ட வாரதர்களை எங்கே தூர பயணம் போவீங்கன்னு சொல்ல, கடைசி இடம் அங்கே தான் போகலாம், வேறு எங்கேயுமே போகலாது. ஸோ அவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ படத்தோட கிளைமேக்ஸை நோக்கி தானே படம் ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இறுதி பயணத்தோட முடிவு எங்க மரணம், எல்லாரும் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மைதான். ஸோ இப்போ கையை நான் வச்சுட்டே இருந்தேன்னு சொன்னால் அப்படியே சேர்ந்து நானும் ஆட்டோவோடய போயிருப்பேன். ஏன்னா கரெக்டான டைமில் கையை எடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஷாக் அடிக்கிற டைமில் கையை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் அது லூஸாக விடுறது கரெக்டாக. அது வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். நான் என் கம்பெனியை தப்பு சொல்லலை. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கடைசியாக கிளைமேக்ஸ் எங்கே போய் முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும், மரணத்தில் தான் முடியும். அந்த பயணத்தை நம்ம எவ்வளோ அழகாக கொண்டு போகிறோன்றது வேற யார் கையிலையும் கொடுக்காம நம்ம கையில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் வாழ்க்கை அழகாக இருக்கும். அவர் சொன்னதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு இந்த கோயில் இதெல்லாம் கட்டினது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இன்னொருத்தவங்க சொல்கிறத வச்சு தான் ஓகே அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முழுக்க ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக இருக்காதீங்க. ரொம்ப பேசுவோம் போல இருக்கே. ஊட்டி இவருடைய கேட்போமா எங்கேயாவது போகணுன்னா உங்களுக்கு எங்கே போகணும்னு ஆசை? வேடி வாண்டுக்கோ சொல்லுங்க. எங்கே போகணும்னு ஆசைப்படுறீங்க? எங்கே போகணும் விருப்பம் சொல்லுங்க. I going to the mama shop. No. Where is the mama shop? Candy or Novelia? Where do you go? Candy. Why candy? Candy. Why? Yeah. Yeah. சொல்லுங்க என்ன வயதுல போக விருப்பம்? Candy. Trains. Why candy? சொல்லுங்க என்னட்டு போகணும்? ட்ரெயின்லையா இல்லை டேனித்தில் போகணும், பஸ்லையா, என்னட்டு போகணும்? கேண்டீன் வரலையா? Candy. Okay. Thank you, Sira. Thank you. ஸோ வந்து ரொம்ப க்யூட்டான ஒருத்தர் பார்த்தீங்களா, இன்னசென்ட்டு. ஸோ வந்து நான் வந்து எங்கே போகணும் அப்படின்றது என்னோடய கேள்வியை ரொம்ப சீரியஸாக வச்சு கேட்டுட்டு இருந்தேன். பட் அவரை பார்த்தீங்களா, ஸோ அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த மைக்கில் தான் இருந்தது. ஸோ வந்து அது அப்படி தான், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஸோ எவனோ ஒருத்தர் லூஸ்தரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம ஃபோக்கஸ் மைக்கில் தான். அந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து ஏதாவது ஒரு குடைச்சல் யாராவது கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பார்த்தீங்களா, என்னை பற்றியே நான் சொல்ல வேண்டிய வந்துருச்சு. யாராவது குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காமல் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயம் கரெக்டான விஷயமா இருக்கான்றதையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் ஆயிரம் எங்கேயாவது தூரம் கிடைச்சா போகிறேன், எங்களுக்கு நல்லது தானே. ஹையர் இல்லாமல் இப்போ ஓகே, நீ எங்கே வேணாலும் போகலான்ற ஒரு நிலைமையில இருக்கு. எங்கேயா ட்ரிப் ஒன்று போகிறேன்னா நல்லா, எங்கே நூறலி நல்லா, யாழ்ப்பாணம் போகிறதுக்கு நல்லா, அப்படி தான் ஆசை இருக்குது. நூறலியா யாழ்ப்பாணம் போயிருக்கீங்களா? இதுக்கு உங்களுக்கு போயிருக்கேன். அப்புறம் திரும்ப யாழ்ப்பாணம் போவோம், வெளிநாட்டு போ, காசு பணம் இல்லையா, ஆட்டோ தானே வர்றோம். இல்லை திரும்ப எதுக்கு இந்த யாழ்ப்பாணம் போகணும் உங்களுக்கு? டக்குன்னு ආස தான் பார்த்துட்டு வரலான்னு சுற்றி. ஓகே. දිග ගමනක් යන්න නම් ඉතින් ආර්ථිකය හොඳට තියෙනවනේ. ඉතින් ඒක ඊට පස්සේ තමයි දිග ගමනක් ගැන හොයන්න පුළුවන්. ඔක්කොම හොඳට තියෙනවා. දැන් ඔයා තමයි කොහේ යන්න ඕන කියලා නම් කොහොමද? යන්න ඉතින් ආසයි යාපනයේ පැත්තේ, කතරගම පැත්තේ, මේ වගේ දුර පළාතකට තමයි යන්න ආස වෙන එකක්. ඒ කතරගම යාழ்ப்பாணம் ඒ පැති වලට ඉතින් වැඩි අපි ගිහිල්ලා නැහැනේ. අපි ඉතින් කොළඹ ඉන්න, කොළඹම ඇවිදිනවා. දුර පළාතකට ගියාම පොඩි ඉන්ධනයක් තියෙනවා, සතුටක් තියෙනවා, මිනිස්සු ආශ්‍රය කරන්න පුළුවන්, හොඳ මිනිස්සු හම්බ වෙනවා. சரி ஓகே. அவர் கொழும்புலையே இருந்தவர் அப்படின்ற காரணத்துக்காக யாழ்ப்பாணம் பக்கம் போயிட்டு, யாழ்ப்பாணம் கதிர்காமம் பக்கமெல்லாம் போயிட்டு அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆசை நிறைவேறட்டுமே. நாங்கள் இந்தியாவுக்கு போகிறது. ஏன் இந்தியா? கடவுள்கிட்ட. ஓகே. இந்த புனித ஸ்தலங்கள் அதெல்லாம் அம்மா பகவான்கிட்ட போகணுமென்ற ஆசை. அம்மா பகவான். ஓகே. கோயில்களுக்கு போக விருப்பம். மலேசியாவில் போக விருப்பம். என்னதுக்கு அடுக்குறீங்க? மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க எங்கே பயணம் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துருக்குறோம். எனக்கு மலேசியாவுக்கு போக ஆசை. நன்றிம்மா. தேங்க்யூ. அவங்க ரொம்ப பக்தியான ஆள் போல இருக்கு. ஸோ வந்து கோவில் குளம் எல்லாமே பார்க்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது இந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரில, சர்ச்சைக்குள்ளானாலும் பரவாயில்ல சொல்லுவோம். சாதாரண மனுஷங்களை தயவு செஞ்சு கடவுளாக்காதீங்க. இது நான் யாரையுமே குறிப்பிட்டு சொன்னா சொல்லலைன்றது உங்களுக்கே தெரியும். அப்புறம் உங்க இஷ்டம். இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. இதையே இன்டைரக்ட்ன்றியா? அங்கதான்டா நிக்கிற நீ.
தூர பயணம் நான் போகலையே இவ்வளோ காலத்துக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, எங்கே நீங்கள் தான் சொல்லணும் எங்கே போகணும். ஒரு யாழ்ப்பாணம் போகலாம். ஓகே, நிறைய இடம் இருக்கும்போது எதுக்கு யாழ்ப்பாணம்னு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? ஒரு நல்ல முறைக்கு வந்திருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணம் போயிருக்கீங்களா? ஒரு தடவை போயிருக்கேன். அப்புறம் ஏன் போன இடத்துக்கு திரும்ப போகணுன்னு ஏன் தோணுது உங்களுக்கு? இப்போ நவீன முறையாக இருக்கும் அதனால. ஓகே, இப்போ எப்படி இருக்குன்றதை போயிட்டு பார்க்கணும். ஓகே, குடிச்சிக்கிற நீங்கள் யாழ்ப்பாணம் போகணுன்னு வாழ்த்துறேன். ஓகேவா? ஓகே சார். ஒரு கதவு அடப்பட்ட மறுக்கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் யாழ்ப்பாணம் தான் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் நம்ம ஏதாவது ஒரு எபிசோடு யாழ்ப்பாணத்துல போய் எடுக்க கிடைக்குதான்ட்டு. ஓகே மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில இடங்கள்ல சில நேரங்கள் ஆக்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம், பட் கிடைச்சவங்கள வச்சு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பேன்ற நம்பிக்கையில் நான் கிளம்ப போகிறேன். கொஞ்சம் மிஸ் ஆகிது, சந்திக்க வாய்ப்பு கிடையாது, பட் சந்திப்பேன் நம்பிக்கையில் கிளம்புறேன். அது வரைக்கும் கேமராமேன் சல்மானுடன் உங்களிடம் விடைபெறுவது அன்று மீண்டும் நான் உங்கள் ஜோகர். டாடா, பாய்.